17 வருடங்களுக்கு முன்னாடி கசாப் சொன்ன ஒரு டிப் இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு உதவியது எப்படி அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு அதிகாலையில இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர்ல உலகமே கவனித்த சம்பவமா மாறி இருக்கு. இந்த தாக்குதல்ல பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ள காஷ்மீர்ல இருக்கிற 9 முக்கிய பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த தாக்குதலுக்கு வழிகாட்டியா இருந்த ஒரு முக்கிய தகவல் 17 வருடங்களுக்கு முன்னாடி மும்பை தாக்குதல்ல கைது செய்யப்பட்ட அஜ்மல் கசாப்போட வாக்குமூலத்திலிருந்து தான் கிடைச்சது அப்படின்னு சொல்லப்படுது. அஜ்மல் கசாப் சொன்னதாவது, ஜெய்ஷி முகமது அமைப்போட தலைமையகம் பாகிஸ்தான்ல இருக்கிற பஹாவல்பூர்ல உள்ள மர்காஸ் சுப்ஹான் அல்லா என்ற முகாம் தான். இங்குதான் கசாப் பயிற்சி பெற்றாரு. இதுவே தற்போது இந்திய ராணுவத்தோட முதலாவது குறிவைக்கப்பட்ட இடமா மாறி இருக்கு. இந்த தாக்குதல்ல வெறும் ஜெய்ஷி முகமது மட்டும் இல்லாம லஷ்கர் இ தொய்பா, ஹிஸ்புல் முஹாஜிதீன் ஆகிய அமைப்புகளோட முகாம்களும் அழிக்கப்பட்டிருக்கு. இந்த தாக்குதல்ல தாக்கப்பட்ட முக்கிய இடங்கள் பஹாவல்பூர், முசாஃபராபாத், தெஹ்ரா கலான், பர்னாலா, கோட்லி, சியால்கோட், முர்டிகே, லஷ்கர் மற்றும் ஹிஸ்புல் முகாம்கள் இந்த தாக்குதல்ல தாக்கப்பட்டிருக்கு. இந்த முகாம்கள தான் பயங்கரவாதிகளுக்கு ராணுவ பயிற்சி அளிக்கப்பட்டு இந்திய எல்லையை ஊடுருவும் திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டிருக்கு. இதுல பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் ISIயு பங்கேற்றதா தகவல்கள் வெளியாகிருக்கு. கசாப் கொடுத்த ஒரு சிறிய தகவல் 17 வருடங்கள் கழித்து இன்று ஒரு மாபெரும் ராணுவ தாக்குதலுக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கு. இதுதான் இந்தியாவோட பயங்கரவாதத்துக்கு எதிரான அணுகுமுறையில எவ்வளவு திட்டமிடலுடனும் பொறுப்புடனும் செயல்பட்டது அப்படின்றதுக்கு ஒரு சாட்சியா இந்த தாக்குதல் அமையுது.